சார் போட்டோ இங்கே நம்மளோட எதிர்காலமே தாவிகா விஜய் சார் கிட்ட தான் இருக்குது. ஏன் இந்த பதிவை நான் வெளிவரேன்னா, இன்னும் 5 வருஷம் நாம் வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிறாங்க. இப்போ மேற்கு வங்கம் இப்போ தான் மேற்கு வங்கத்தில் ஏறினாங்க. ஆனால் மேற்கு வங்கத்தில் பாருங்கள் எக்கச்சக்கமான பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து அவர் கன்சல்ட் பண்ணணும், இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நம்மளுக்கு கரெக்டான ஆட்சி கொடுக்கணும். இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இப்போ நாம் கேள்விப்பட்டது தமிழகத்தில் பிரச்சனை வரப்போகுது, அதனால் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் இராணுவத்தை துணை இராணுவத்தை அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் இருக்குது, எப்படியே இங்கே வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு கவர்னர் ஆட்சி உருவாக்க அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. நாம் அதில் உஷாராக இருக்கணும், பார்த்து எல்லாம் தெளிவாக செய்யணும். இப்போ டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிவிகே வந்தாலும் சரி, பட்டு நம்ம இடமாக இருக்கணும். தமிழ்நாட்டில் எவ்வளோ ஒரு ஆட்சி இப்படி இல்லாமல் வந்து 3வது ஆள் உள்ள விட்டால் தமிழ்நாடு சுடுகாடு ஆயிரும். ரொம்ப 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 கஷ்டத்துக்கு போயிடுவோம். இங்கே மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலிட்டிக்ஸில் வந்து காசுக்காக ஆசைப்பட்டு நிறைய துன்பத்தை கொடுத்துருவாங்க ஆளுநர் வழியாக. அடுத்த முறையில் நம்ம எதுவுமே பண்ணாத மாதிரி பண்ணிடுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, எல்லாம் ஒற்றுமையாக இருந்து விஜய்க்கு கை கொடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு அவரை பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா ஆளுக்கு இந்த 3 கட்சி போட்டுச்சுன்னா இதுதான் சாகுன்ட்டு வர மாதிரி சைலண்ட்டாக உள்ள வந்துடுவோம். அதுக்கு அடுத்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு இரிட்டேஷனை உருவாக்கி, ரொம்ப இரிட்டேஷனை உருவாக்கி அதில் குளிர் காயணும். பார்த்துக்குங்க.